வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ, ஒரு முக்கியமான டாபிக். நிறைய ஸ்டூடெண்ட், நிறைய வியூவர்ஸ், சர்வீஸ் என்ஜினியர்ஸ் இவங்க கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, ஒரு ஆம்பிளிஃபையர் அசெம்பிள் பண்ணினேன், கொஞ்சம் நேரத்திலேயே ஹீட் ஆகுது, ஒரு 10 நிமிஷத்துலேயே ஹீட் ஆகுது, தொடக்கூட முடியல, அந்த போர்டே தொட முடியல, அந்த ஹீட்ஸிங் பிளேட்டை தொட முடியல, இன்னும் சொல்லப்போனால் ஐசி மேலே கை வச்சாவே ஹீட் ஆகுது, சிவியராக இன்ஜுரிஸ் ஆகிடுது, அந்த அளவுக்கு ஹீட் ஆகுது, என்ன பண்ணுறது? ஐசி ஏன் ஹீட் ஆகுது? அதான் கொஸ்டின். இப்போ அந்த வீடியோ பார்க்கலாம், டீட்டெயில்ஸ் என்னென்ன காரணம் ஒரு ஐசி ஹீட். ஐசி ஜென்ரலாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, STK 4141, 4392, 419192, இந்த மாதிரி 2030, 2050, LA 4440, இந்த மாதிரி எந்த ஐசியானா இருக்கலாம். ஓகேவா? ஹீட் ஆகுது, ஜென்ரலாக இந்த கம்ப்ளைண்ட் வருது. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன காரணம், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 450. இதில் எல்லாமே உங்களால் அளக்க முடியும். விலை கம்மியில் ஒரு பெஸ்ட் மீட்டர், மல்டிமீட்டர். குறிப்பாக நம்ம கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இதில் செக் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப மஸ்ட் இன் ஃபீச்சருக்கு தேவை. இதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அதே மாதிரி ஒரு அனலாக் மல்டிமீட்டர் லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு அனலாக் மீட்டர், இதை பற்றி ஒரு வீடியோ, இண்டிவிஜுவல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் 2 days பிஃபோர். பார்க்காதவங்க பாருங்கள், அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அனலாக் மீட்டரை பயன்படுத்தி நம்ம எப்படியெல்லாம் எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸை ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செக் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு 5 பிட் அயன் லாஸ்ட் கிளாஸில் காமிச்சிருக்கேன். ஒரு 5 பிட் அயன், 5 பிட்டு ஆல்ரெடி அதில் ஒரு பிட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், மொத்தம் 6 பிட்டு இருக்கும் அந்த அயன். அதனுடைய காஸ்ட் வந்து 450 வரும். 450 இந்த மாதிரி இருக்கும் அயன். ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் 2 கலரில் வருது. இதில் 6 பிட்டு இருக்கும். நல்ல குவாலிட்டி, டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் உங்கள் ஏரியாவில் வோல்டேஜ் கூடி குறைஞ்சி வந்தால் கூட சர்வீஸ் ட்ரபிள் இல்லாமல் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அட்டன் பண்ணலாம், செய்ய முடியும். அந்த வீடியோ அவசியம் பாருங்கள். இந்த மாதிரி பொருள் வேணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரி, இப்போ பார்க்கலாம், டாபிக் பார்க்கலாம். சரி, ஹீட் ஆகுது இல்லையா, என்னென்ன காரணம்? ஃபஸ்ட்டு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், வோல்ட். அது எப்படி வோல்ட் அப்படின்னா, ஒவ்வொரு ஐசிக்கும் டேட்டா ஷீட் இருக்கும். டேட்டா ஷீட்டை கூகுளில் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். அவங்க கொடுத்துருக்க ஐசி எல்லாம் பூரா வந்து இப்போ LA 4440 எடுத்துட்டிங்கன்னா ஒரிஜினல் சானியோ. ஆனால் நம்மக்கிட்ட கிடைக்கிறது எல்லாமே சைனீஸ் ஐசி தான் கிடைக்கிது. எல்லாமே A to Z சைனீஸ் தான் கிடைக்கிது. நம்ம அப்படி ஒரு வேலை ஒரிஜினல் வேணும் அப்படின்னா ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக அது அந்த குவாலிட்டி வந்து இப்போ தற்சமயத்துக்கு மேட்ச் ஆகாது. ஒரு காலத்தில் வந்துச்சு, இப்போ இல்லை. அப்போ இதில் கொடுக்குற வோல்ட் எப்படின்னா, நம்மகிட்ட வர டேட்டா ஷீட் பார்த்திங்கன்னா இவ்வளோ வோல்ட்லேருந்து இவ்வளோ வோல்ட் மேக்ஸிமம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அப்ளை பண்ண வேண்டாம். இப்போ அந்த LA 4440னா 12 வோல்ட்டு தான். அதுக்கு மேலே கொடுத்தாவே அந்த ஐசி ஹீட் ஆக ஆரம்பிக்கும், இப்போ இருக்கிற ஐசி எல்லாமே. ஓகேவா? அப்போது வோல்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமான வோல்ட் கொடுத்தா ஐசி ஹீட் ஆகும். ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஒன்று, ஏன்னா உங்கள் ஐசி ஹீட் ஆகுதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஒன்று வோல்டேஜ், அப்போ கரெக்ட் வோல்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் வோல்டேஜ் இருக்கக்கூடாது. ஃப்ளெக்சிபிள் வோல்டேஜ்னு எப்படி 12 வோல்ட் வரும், 15 வரும், மறுபடியும் 11 வரும், அப்புறம் 12, அப்புறம் 15, அப் அண்ட் டவுன். எப்போது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரத்தான் செய்யும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. இன்புட் LC வோல்ட் கூடி குறைஞ்சாவே DC வோல்ட் கூடி குறையும். அந்த மாதிரி வேரியபிள் DC வோல்ட்டு தற்சமயம் வரக்கூடிய மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த ஐசியுமே பேர் பண்ணுறதில்ல. ஓகேவா? தாங்குகிற சக்தி அதுக்கு இல்லை. ஓகேவா? அப்போது என்ன காரணம் சொல்லியிருக்கோம்? வோல்டேஜ். அப்போது தென் என்ன மாதிரி வருது உங்களுக்கு? ஃப்ளக்சுவேஷன் வோல்ட் வரக்கூடாது. அப்போ கான்ஸ்டன்ட் DC சோர்ஸ் கொடுக்கணும். இப்போ பேட்ரி, இப்போது வெஹிக்கிள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, 4 வீலரில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் எப்படி இருக்குது குவாலிட்டி? 4440 போடுங்க, 2 வோல்ட் கொடுங்க, ரொம்ப நாளைக்கு வருது, நல்ல குவாலிட்டி வருது, ஹீட் ஆகிறது இல்லையே.
எங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு யூஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வருது. சரி, என்ன பண்ணலாம்னா நீங்கள் இப்போ மார்க்கெட்டில் ரெகுலேட்டட் பவர் சப்ளை, பர்டிகுலராக சுவிட்ச் மோட் பவர் சப்ளை வந்திருக்கு. பெரும்பாலும் யார் யூஸ் பண்ணுறதில்ல, நாங்கள் தான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணி தான் பாருங்களேன். பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளையில் இந்த அசம்பிள் பண்ணுறது, ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறது ஈஸி. எஸ்எம்பிஎஸ் அப்படின்னா நீங்கள் படிக்கணும், சர்க்கியூட்டை பார்க்கணும், ட்ரேஸ் பண்ணணும், இதெல்லாம் தேவை. அதனால் பெரும்பாலான சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் அவாய்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் உண்மை. ஓகேவா? அப்போது என்ன பண்ணலாம், நாம் நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கலாம். எந்த பவர் சப்ளை வந்தாலும் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது. நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், தொடர்ந்து பாருங்கள். ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் டாபிக் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஐசி ஹீட் ஆகுது. அது எந்த ஐசியாக இருந்தாலும் சொல்லிட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது வோல்டேஜ். ரெண்டாவது, ஃப்ளக்சுவேட்டடாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட் டிசி சோர்ஸ் இருக்கணும். உதாரணமாக ஒரு பேட்டரியிலேருந்து 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹீட் ஆகாது. ஓகே, அப்போது டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூஸ் போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அப்போ இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் வோல்டேஜ். அதுக்கு என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் டிசி சோர்ஸு, முடிஞ்சால் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ரெண்டாவது கரண்ட். முதல்ல வோல்ட்டு, ரெண்டாவது கரண்ட்டு. அது என்ன கரண்ட்டுனா எப்படி என்ன? இப்போ இந்த ஐசி எடுக்குன்னு வச்சுக்கலாம். இந்த ஐசிக்கு இது வந்து ஒரு 1.5 ஆம்பியர் தேவை. ஒரு ஐசிக்கு இன்னொரு ஐசிக்கு 1.5 ஆம்பியர் தேவை. எப்போ தேவை அப்படின்னா, சிக்னலே கொடுக்காத போதா அப்படின்னு கேட்டால் 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, சிக்னலே கொடுக்காத போது, சிக்னலை கொடுக்கும்போது, வால்யூமை ஃபுல்லாக குறைக்கும் போது, வால்யூமை மேக்ஸிமம் பண்ணும் பொழுது. ஓகே, வால்யூமை மேக்ஸிமம் பண்ணும்போது தான் ஐசி ஃபுல் ஃப்ளட்ஜாக வேலை செய்யும். அப்போ ஃபுல் ஃப்ளட்ஜாக வேலை செய்யும்போது தனக்கு தேவையான கரண்ட்டை எடுத்துக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வரக்கூடிய மார்க்கெட்டில் கிடைக்கிற ஐசி எல்லாமே சைனீஸ் ப்ராடக்டாக இருக்குது. அதனால் நம்ம கூகுளில் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஒரிஜினல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மேட்ச் ஆகாது. ஓகே, சரி, நாம் சேஃப்டியாக இருந்துக்குவோம். ஓகே, சரி, ஆம்பியர் எவ்வளோ கொடுக்கணும், இந்த சிஸ்டம் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னு கேட்டால், சப்போஸ் ஒரு 2.3 ஆம்பியர் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். டபுள் ஐசி 3 ஆம்பியர் வேணும் அப்படின்னா, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திங்கன்னா இது 2 ஆம்பியர். பார்த்தா 3 ஆம்பியர் மாதிரி தோணும். டிரான்ஸ்ஃபார்மர் ஒரிஜினல் பெரும்பாலும் இல்லை, சில கம்பெனி மட்டும்தான். எந்த கம்பெனியும் குறை சொல்லலை. நாம் எப்படி பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணுறது, அவ்வளோதான். மார்க்கெட்டுன்னு போயிட்டாவே இந்த அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் மெல்ல நீங்கள் கற்றுக்க வேண்டியது தான். ஓகேவா? நிறைய டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரிஜினல் காப்பர் காயில் இருக்காது. ஒருவேளை காப்பர் காயில் இருந்தால் அது விலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவுட்புட் தான் வருதில்லே, வோல்ட் வருது, சத்தம் வருது, ரைட் அப்படின்ட்டு இருந்துருவாங்க. தொடர்ந்து உபயோகப்படுத்தும் பொழுது தான் அது தன்னுடைய வேலையை காமிக்கும். ஓகேவா? இப்போது டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வேணும், காப்பர் காயில் வைன் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுங்கள். அதில் தான் ஆம்பியர் வரும். சில கம்பெனியில் மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்கும். அப்போது இந்த லோடு 3 ஆம்பியர் எடுக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டபுள் த ஆம்ப் இருக்கணும். ஒரு 5 ஆம்பியர் அட்லீஸ்ட் இருக்கணும். எல்ஏ பார்ட்டிக்கு டபுள் ஐசிக்கு கண்டிப்பாக 5 ஆம்பியர் பவர் சப்ளை இருக்கணும். காப்பர் கோர் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஒருவேளை அலுமினியம் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஹீட் ஆகும். வித்தின் 1 ஹவர்லேயே அந்த சேசிஸே கையில் தொட முடியாது, அந்த அளவுக்கு ஹீட் ஆகும். ஓகேவா? அப்போது ஆம்பியரும் ஒரு ஃபேக்டர். முதல்ல சொன்னது வோல்ட்டு, ரெண்டாவது ஆம்பியர். ஓகேவா? அப்போது ஆம்பியர்னாலையும் என்ன வரும், இந்த மாதிரி வரும். அதாவது லோடுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதோட டபுள் த ஆம்ப் சப்ளை சோர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இதை குறைச்சி யூஸ் பண்ணாலும் என்ன வரும், உங்களுக்கு ஹம் வரும். இந்த லோடு தனக்கு தேவையான கரண்ட்டை இது கொடுக்குற சக்தி பவர் சப்ளைக்கு இல்லைனாவே ஹம் கண்டிப்பாக வரும். இப்போ என்ன பார்த்துருக்கோம், வோல்ட்டு ப்ளஸ் கரண்ட், இந்த 2 காரணமும் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரி, வேறு என்னென்ன காரணங்கள் இருக்குமா, வேறு ஏதாவது காரணம்னா, 3வது காரணம்
ஹீட் சிங்க் பிளேட். ஹீட் சிங்க் பிளேட் பாருங்கள், இதில் யூஸ் பண்ணியிருக்கு ஹீட் சிங்க் பிளேட். சும்மா ஒரு தகுடு தான் இருக்குது, ஹீட் சிங்க் பிளேட்டே அல்ல. பட் மார்க்கெட்டில் கிடைக்கிது, இந்த ஆம்பிளிஃபையர்லாம் கிடைக்கிது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்குல்லையா, இந்த அலுமினியம் இதெல்லாம் போட்டிருக்குல்லையா, இது ஒன்றும் பெஸ்ட் ஒன்று கிடையாது, நிச்சயமாக வேஸ்ட்டு. இந்த லீஃப்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். பாருங்கள், லீஃப் வந்து 10 அல்லது 12 லீஃப் இருக்கணும். நீங்கள் 44 பார்சிக்கே நல்ல பிக்காக ஒரு ஹீட் சிங்க் பிளேட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்பாக எது அவைலபிள் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு ஹீட் சிங்க் பிளேட் பெருசாக இருக்கணும். அப்போது ஐசி வந்து குவான்ஷேட் ஆகிறது எங்கன்னா ஹீட் சிங்க் பிளேட்டில் ஹீட்டை தணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ரெண்டுக்கு நடுவில் இன்பிட்வீன் திஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம், ஹீட் சிங்க் பேஸ்ட். அதை ப்ராப்பராக அப்ளை பண்ணி தென் நட் ஸ்க்ரூ வாஷர் போட்டு கரெக்டாக மவுண்ட் பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஐசி ஏன் ஹீட் ஆகுது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் இல்லையா. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறதுனால யார் வேணால் பயிற்சியில் சேரலாம், உங்கள் வேலை எதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. ஆண் பெண் இருபாலரும் பயிற்சியில் சேரலாம், வயது வித்தியாசமும் இல்லை, யார் வேணால் படிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும், படிப்பு அவசியம் இல்லை, இருந்தால் நல்லது. ஓகேங்களா. ஆன்லைனில் மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம், நிறைய கோர்சஸ் இருக்குது எங்ககிட்ட. நீங்கள் எலக்ட்ரானிக்கில் வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். எல்லா சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். உங்களுக்காக தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. எலக்ட்ரானிக்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்படணும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக, நோக்கம் அதுதான். நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர் டூல்ஸ் என்னென்ன இருக்குது, சர்க்யூட் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எப்படி பார்க்கணும், என்னென்ன டவுட் வந்தால் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு கிளாஸ்லையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டில் வரணும், நல்லா சைன் பண்ணணும் அப்படின்னு நோக்கம். ஓகேங்களா. நீங்கள் விருப்பப்பட்டால் ஆன்லைன் ட்ரைனிங் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா. நாம் இப்போ என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டால், முதல்ல வோல்ட்டு, கரண்ட்டு, ஐசி ஹீட் ஆகிறதுக்கு காரணம், மூணாவது ஹீட் சிங். இந்த மூணும் ப்ராப்பர் ஹீட் சிங் இருக்கணும், பவர் சப்ளை கான்ஸ்டன்ட் பவர் சப்ளை இருக்கணும், கொடுக்குற ஆம்ப் வந்து ரெக்யர்மெண்ட் ஆம்போட டபுள் த ஆம்ப் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் இல்லையா. சரி, இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது காரணமெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. என்ன அது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே டிரான்ஸ்ஃபார்மர், நல்ல குவாலிட்டி டிரான்ஸ்ஃபார்மர் அதில் இருக்கணும். அப்போ இதெல்லாம் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், ஹீட்டை அவாய்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வேறு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ லென்த்தாக இருக்கனால அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோ உடனே வரும் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.